பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படியாக ராஜ்யத்தின் நற்செய்தியை பறைசாற்றினவராக சுற்றி தெரிந்தார். உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஒரே செய்தி, வர இருக்கிற தேவனுடைய ராஜ்யமும் ஆளுகையும். மனிதனுக்கு தேவை ஜீவன், மதம் அல்ல. மதங்கள் மனிதனை விடுதலையாக்காது. மதம் மனிதனால், மனிதனுக்கு பின்னால் நின்று அன்று தொடக்கம் இன்று வரை செயலாற்றி கொண்டு வருகிற பொல்லாத விழுந்து போன லூசிஃபர், விழுந்து போன வழி சர்ப்பத்தின் ஆவி நுழைத்த ஒரு காரியம். வர இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் அதி உன்னதமான ஒரு ராஜ்யம், ஒரு மகிமையான ஒரு அரசாங்கம். குறிப்பாக கடந்த நாட்களில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி அது எப்படி நடைபெற இருக்கிறது? ஒரு கொடூரமான ஆட்சி. தேவ பிள்ளைகள் இப்பொழுது இந்த வார்த்தையை நன்கு வாசித்து இருதயத்திலே பதிக்கிற பொழுது அந்த காலம் அது அந்த கிறிஸ்துவின் காலமாயிருந்தாலும் உங்களுக்கு ஒரு வெற்றியின் காலமாயிருக்கும், ஒரு ஜெயத்தின் காலமாயிருக்கும். அந்த ஆட்சி அப்படியோ முடிவடைந்து தேவனுடைய அக்கினியினாலும் அவருடைய வல்லமையினாலும் அவர் யுத்தம் பண்ண போகிறார். அந்த கிறிஸ்து எங்கள் இயேசுவாவின் காலுக்குள்ளே தூசு. அந்த ஆட்சி அப்படியோ நிறைவடைந்து 1000 வருஷ ஆட்சிக்குள்ளே போக போகிறது. அதில் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள நாங்கள். நம்புறீங்களா? நாங்கள் எழும்புவோமா? பாக்கியவான்கள். இரண்டாம் மரணத்திற்கு அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. அதுக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கிற நேரத்திலே அந்த 1000 வருஷம் முடிய சத்துருவை பிடிச்சு நிரந்தரமா கட்டிட்டு புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்க போகிறார். நித்திய நித்திய காலமாய் நாங்கள் தேவனோடு அரசாளுவோம். ரைட். எத்தனை பேருக்கு அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும், அரசாள வேண்டும், அப்பாவை தொட்டு பார்க்க வேண்டும்? இன்றைக்கு இயேசுவா ஆளுவார் என்றெல்லாம் பாடுகிறோம். ஆனால் அந்த நேரத்திலே அவர் எங்க முன்னுக்கு நிற்க போகிறார். நாங்கள் அவருடைய மடியில உட்கார்ந்து அவரை தொட்டு 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 பார்த்து ஹல்லேலூயா. அப்படியானால் அவர் பரிசுத்தர் அல்லவா? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அப்ப நீங்க அவரை தொட்டு தொட்டு பார்க்க வேண்டுமா இருந்தா நாங்க எப்படி இருக்க வேண்டும்? இப்ப தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில நாங்க எப்படி இருக்க வேண்டும்? எதுல பரிசுத்தமா இருக்க வேண்டும் சொல்லுங்க. அவன் கடை கடந்த எதுல? பேச்சுல, சிந்தையில, நடத்தையில, பார்வையில, எங்களுடைய மனம், சித்தம், உணர்ச்சியில இல்லையா? மற்றது வேத வாசிப்பு தேவை, ஜெபம் தேவை. அவர் சொன்னது எது? நீங்கள் புறப்பட்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவியுங்கள், சகல ஜாதிகளையும் என்னுடைய சத்தியத்தை, ராஜ்யத்தின் நற்செய்தியை சொல்லி சீஷராக்குங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்க சொல்லிட்டு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அப்படியானால் ஃபர்ஸ்டுக்கு நான் அதை கை கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நான் அதை கை கொள்ள வேண்டும். அதுதான் தேவையா பரிசுத்தம். அதுதான் தேவை.
தேவனுடைய வார்த்தையின் தாகம் எத்தனை பேருக்கு இருக்கு? சர்ச் முடிஞ்சதுக்கு பிறகு வீட்டுக்கு போயிட்டு நான் அடிக்கடி சொல்ற பழமொழி, அதை சொல்லக்கூடாண்டு இருக்கிறேன், பழைய திருடி. சில பேர் நினைப்பா அந்த வார்த்தை கூடாத வார்த்தை அல்ல, பழைய திருடி. கதவை திருடிண்டா செஞ்சதையே திருப்பி என்ன செய்யறது? செஞ்சதையே இது வேணாமண்டு அடைச்சதை திருப்பி போய் திறக்கிறது. அது வேணாமப்பா அந்த வாழ்க்கை ரெண்டு விட்டு தூக்கி வீசிட்டு வந்தாச்சு, திரும்ப அங்க விரட்டி அட்டி பார்க்கிறேன். நல்ல ஒரு படம் ஒன்று ஓடுதுடாப்பா. ரைட். இப்ப நாங்க ஆளுகை செய்ய வேணும், விருப்பம் இருக்குது. ஆனா முன்னதாக அதுக்குள்ள போக வேணுமே. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தமும் சில பொல்லாத ஆவிகளிடத்திலே இருந்து அல்லது நாங்க செய்தது முன்னோர்கள் வழியில் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது, பிசாசோடு பண்ணி ஒப்பந்த உடன்படிக்கைகள். சொல்லுங்க, பேயோட குடும்பம் நடத்தலாமா? விடுவானா? அதோட பிசாசு என்ன ஆளுகை செய்யக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் எங்கள் ஆளுகை செய்வாரா? பொல்லாத ஆவிகள் இப்ப அவனுடைய நய வஞ்சக வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அவனுக்கு பின்னாக போக்குள்ள இயேசு நம்மை விரும்புவாரா? அவர் நம்மளை லவ் பண்ணுவாரா? இல்லதானே. அப்ப ஆகிய நான் என்ன செய்ய வேணும்? அந்த காலங்களில் செய்தது எடுத்தது உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் எங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்திலே அது மறைமுகமாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. பலரை வேதனைப்படுத்திக் கொண்டும் சித்திரவதைப்படுத்திக் கொண்டும் அழித்து கொண்டும் அவர்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உறிஞ்சி கொண்டிருக்கிறது. நிம்மதியை தேடுகிறார்கள் இல்லை, சமாதானத்தை தேடுகிறார்கள், சந்தோஷத்தை தேடுகிறார்கள். ஒரு நாள் இருக்கிறது 29 நாளும் யுத்தம், வீட்டுக்குள்ள சண்டை, வீட்டுக்குள்ள வாக்குவாதம், தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சொந்த பந்தங்களுக்கு இடையே போர். ஒரே ஒரு நாள் சிரிப்பும் கதையும். இதுக்கு காரணமாயிருப்பவன் யாரு? பொல்லாத விழுந்து போன நீங்களும் நானும் சந்தோஷமாக, நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருப்பது ஒருவனுக்கு பிடிக்காது. பொல்லாத பாம்பு, சொல்லு, வள்ளி சர்ப்பம், அவனுக்கு பிடிக்காது. கண்ணாவின் ஆண்டு ஆண்டவரை தேடி கண்ணாவின் ஆண்டு ஆராதிச்சு வாரதும் போறதும் ஏதோ வந்துட்டோம் பிரதர், வந்துட்டு போறது, ஏதோ வர வேணும் என்று வாரது, அல்லது அப்பா சொல்லிச்சேர் அம்மா சொன்னா பைபிள் ஒரு வார்த்தை, சோத போடுங்கம்மா, தொட்டு பார்க்கலாமா யாவைய? சொல்லுங்களேன், யாவைய தொட்டு பார்க்கலாமா? ராஜ்யத்துக்குள்ள போகலாமா? அப்ப ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் சுத்திகரிப்பு. சொல்லுங்க எல்லாரும், என்னது? சுத்திகரிப்பு. ரைட். இதுல பிசாசோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, முன்னதாக பிசாசோடு செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் உடைக்கப்பட வேண்டும். இது எப்பன்னு சொல்லி பார்த்தால் அந்த காலத்திலே அல்லது எங்களுடைய முன்னோர்கள் அல்லது எங்களுடைய முன்னோர் வழிமுறையில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று. மற்றது, இப்பொழுது தேவ ஜனங்கள் ஆண்டவரை அறிந்ததுக்கு பிறகும் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை ஏற்பட்டால் செத்தா நல்லம். ஓமா இல்லை, கை வைத்து பாப்போம். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. பேரை சொல்லையா? சொல்லையா பேர? மதியா ஒரே ஒருத்தன், உயர்த்துகிறேன் நான், மெதுவா உயர்த்துகிறேன். மெதுவா வந்துட்டு போகுது ஒரு கை. சர்ச்சு மனம் ஒன்றும் வேணாம்.
இதை விட கோயிலுக்கு போடலாம் போல. சும்மா வந்த ஒரு வாக்குவாதத்தில், சும்மா வீட்டுக்குள்ள வந்த ஒரு சின்ன சண்டையில் ஒரு தம்பி சொன்னார், நான் கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு போய் என்ன போறேன்? பாம்பு நிற்கும் ஒத்துறதுக்கு. விளங்குதான்? அதே காணும், அந்த வேர்டு காணும், அந்த வார்த்தை காணும். செத்தான் அல்ல. பிறகு பார்த்தா, என்ன தம்பி முகம் ஒரு மாதிரியா இருக்குது? இல்லை பாஸ்டர், அது ஒன்றும் இல்லை. இல்லை சாவிட்டு வாடை அடிக்குது. செத்தா நல்லமென்று சொன்னபடினால சாவிட்டு முகத்தோட ஒருவன் வந்து குந்திருவான் உள்ள. யாரு? மரணத்தின், அதான் கேள்விப்பட்டேன், தண்டவாளத்தால் திரியுதாம், நீல கலராம், நிறைய கையாம், பேரன் கேட்ட சுடலை காவண்ணாவாம். இன்னும் ஒரு பேர், 2 பேர் கண்டாங்களாம். அந்த தண்டவாளத்தால் போக்குள்ள எலும்பு கூடா, தண்டவாளத்தில் அங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு எலும்பு கூடு நடந்து கொண்டு தெரியுதாம். என்னது? எலும்பு கூடு. இதுக்கெல்லாம் நீங்க போடுற சாப வார்த்தை, மரண வார்த்தை, அழிவின் வார்த்தை, திட்டுகிற வார்த்தை எல்லாம் டிரெக்டாக யாருக்கு போய் சேருதுன்னு சொல்லுங்க பாபம். யாருக்கு? அதுக்குரிய ஆவிகள் இருக்குது. மரணம்னா மரணத்தின் ஆவி, தற்கொலை தற்கொலையின் ஆவி, விபத்து மரணம் விபத்து மரணத்தின் ஆவி, ரத்தம் சிந்த தீவிரிக்கிற ரத்தம் சிந்த தீவிரிக்கிற ஆவி. டிரெக்டாக அந்த கோள். ஹலோ ரைட், இந்த வாருங்க. அந்த குந்திருவான். பிறகு ஓடுகிறேன், தண்டவாளத்தை நோக்கி சாக ஓடுகிறேன், ரெயின் வருதாண்டு பார்த்து பார்த்து ஓடுகிறேன். இப்படித்தான் நடக்குது. ஓக்குள்ள அடிபட்டு சாகலாம் பிரதர். ஏன் இருக்க வேணும்? அம்மா இப்படி சொல்றா, அப்பா இப்படி சொல்றேன், அடிபட்டு சாகலாம்னு நினைக்கிறேன். நஞ்சு குடிக்கலாமண்டு பார்த்தேன், தூக்கு போடலாமண்டு பார்த்தேன். இது யாரு சொல்றா தெரியுமா? யாரு? யாரு? பிசாசு. விசுவாசிகள். யாரு? விசுவாசி என்றால் விசுவாசித்தால் தேவனின் அல்லேலூயா என்று ஆராதிக்கிறவர்கள் சொல்லுகிற வேர்டு, வார்த்தை. நான் போறேன், வருவனோ தெரியா, சும்மா சொல்லிட்டு போற, அது ஒரு எடுவதான். போறன் வருவனோ 4 மணிக்கு ஆள் நிற்கும் வீட்டை. என்ன இல்லை, கொஞ்சம் பசிச்சிட்டு, பசிச்சா சுத்தி சுத்தி இங்கதானே வரணும். அம்மா அது திருப்பி, அது திருப்பத்து வாக்கம். மகன் வந்துட்டானே என்று விடுவ மண்டி இல்லை. அதானே பார்த்து, நான் பசிச்சவனுக்கு 6 சோறு தரப்போறாங்க, இங்கே தானே வரணும். நீ சரியா அதெல்லாம் கழிச்சு போட்டு போனீங்க. அதை விடு தாயே, அதை விடு. ஏசு நல்லவர், ஏதோ கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பேசிய வார்த்தையை முறியடித்து கர்த்தர் வீட்டுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் என்றால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். பாருங்க, ஒன்று, பலர் ஜெபிக்கிறார்கள், உபவாசம் பண்ணுகிறார்கள், சபைக்கு வருகிறார்கள். ஆனால் இன்னும் சில கட்டுக்கள் இருக்கின்றன. பயங்கள் இருக்குது, பாவ அடிமைத்தனங்கள் இருக்குது, குடும்பத்தில் சாபங்கள் இருக்குது, இருளின் தாக்குதல்கள் விடாமல் துரத்தி கொண்டு தெரியுது, அடிக்கப்படுகிறார்கள். ஆனால் சபைக்கு வருகிறார்கள், ஆண்டவரை தேடுகிறார்கள். நான் வேதக்காரன், நான் சர்ச்சுக்கு போய் 25 வருஷம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் அடிகுட்டு விழுந்து கொண்டே இருக்குது. ஏனென்று நான் அதை பார்த்த பொழுது, சில சமயங்களில் அறிந்தோ அறியாமலோ எங்களுடைய முன்னோர்கள் செய்த சில காரியங்கள், அதுதான் பாம்போடும் பேயோடும் பிசாசோடும் பையண்ணாவோடும் காவண்ணாவோடும் 7 பேயை வச்சு ஆட்டுவது. இதெல்லாம் கேள்விப்பட்ட அந்த காலத்தில் 7 பேயை வச்சு ஆட்டி, 10 பேயை வச்சு ஆட்டி, வேப்பங்கொத்தெடுத்து ஆட்டி, என் சந்ததியை காத்துக்கொள், என் பேரப்பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள், சந்ததி சந்ததியாக நீ இரு, சரியா? அதான் நாங்கள் ஒரு இடத்துல ஜெபிக்க போனதில் சொல்லிச்சு,
அவளுடைய சந்ததியில சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீ கூடவே இரு, நீ போகாத, கடைசி மட்டும் இரு. அவங்க தான் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதை நான் உரிமையோட நான் இருக்கிறேன். நான் சும்மா வந்து இருக்கலடா, நான் உரிமையோட தான்டா இருக்கிறேன் என்று டக்கட்டு குளர ஆரம்பிச்சுட்டு பேய் சந்ததிக்கும் அது நான் உடனடியாக சொன்னேன். அதை அறியாம நீ ஒரு பேயண்டு தெரியாமலுக்கு உன்னை அந்த காலத்துல கடவுளா நினைச்சு தெரியாம பண்ணிட்டாங்க. இப்ப மெய்யான தேவன் யாரு என்பதை, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் எது என்பதை அவர்கள் சுவைத்துக் கொண்டார்கள். ஆகையினால இப்ப வழி சத்தியம் ஜீவன் என்று வழிக்கு வந்துட்டாங்க. நீ இப்படி குந்தி கொண்டிருந்தது காணும். உனக்கும் அந்த சகோதரிக்கும் உள்ள தொடர்பை சரி நான் போறேன் போகத்தான் வேணும். இப்ப பாத்தீங்களா, அவங்க ஒப்பு கொடுத்தாங்க, நான் இருக்கிறேன். சில பேர் அறியாம சபைக்கு போய் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்துட்டு பாஸ்டர் கைய மண்டையை கொண்டு கொடுத்து அவர் அப்படியே கை வச்சிட்டா போதும், கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. வீட்டை போனா திரும்ப தலையிடியும் பிரச்சனையும் காய்ச்சலும், திரும்ப நாயிட முகம் தெரியுது, 7 முகம் தெரியுது. கட்டில படுக்கக்குள்ள கனவுல பாட்டி வாரா, அம்மம்மா வாரா, அப்பப்பா வாரா, பெரியப்பா வாரா, எங்க இப்ப அவங்க செத்து பல வருஷம். அப்ப இப்ப போயிட்டா சொல்லுங்க, சரியான ட்ரீட்மெண்ட் பண்ண வேணும், அதுக்கு சரியான ஹாஸ்பிட்டல் போக வேணும். ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள் நாங்கள் கட்டளை கொடுத்தோம். அந்த சந்ததியிலிருந்து வருகிற தொடர்பை, இந்த பிள்ளட பேரை சொல்லி, அந்த சந்ததியின் பேரை சொல்லி, ஒரு குறிப்பாக ஒரு சில நபர்களுடைய பேரை அந்த பிள்ளட்ட கேட்டு வாங்கி உடைத்த பொழுது அது சிக்குநூறாய் உடைந்து போனது. கர்த்தர் பெரிய விடுதலையை கொடுத்தார். நல்லா கைதட்டி இருப்பீங்க, நான் கேட்காம. விளங்குதா? அப்ப முன்னோர்கள் மூலமாக, மற்றது பாவ வாழ்க்கை மூலமாக, விபச்சாரங்கள், வேசித்தன வாழ்க்கை, காமவிகாரமான வாழ்க்கை, இப்படியான ஒரு பாவ சாபம் வந்து கொண்டிருக்கிறது. அல்லது சில பேருடைய வாழ்க்கையில் அது வரலாம். இவைகள் உடைக்கப்பட வேணும். அல்லது உன் வாழ்க்கையை அது குழப்பிக்கொண்டே இருக்கும், சந்தோஷ சமாதானத்தை திருடிக்கொண்டே இருக்கும். மற்றது சூனியங்களிலே கை போட்டிருப்பாங்க, மந்திரவாதங்களிலே கை போட்டிருப்பார்கள், விக்கிரக ஆராதனையில் கை போட்டிருப்பாங்க. உண்மையா சொல்லுங்க, நாங்க அல்லது இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனையில உண்மையாக நீங்க சொல்றது போல நாங்க கை போட்டோம் என்று சொல்றவங்க ஐயோ வைத்துங்க உத்தரம் இல்லையா? விக்கிரக ஆராதனையில நாங்க கை போட்டு தான் நாங்க வாழ்ந்தோம். எங்கட சந்ததி விக்கிரக ஆராதனை செய்தது என்று சொல்லுகிறவர்கள் கையை வைத்துங்க பாம. வெக்கப்படாதீங்க, பத்தியா ஜோஜி கொண்டு உயர்த்துறீங்க இருந்ததானே. இப்ப நான் கேட்கிறேன், விக்கிரக ஆராதனை செய்வது என்பது நாங்க எங்களுடைய வாழ்க்கையை பிசாசுக்கு ஒப்பு கொடுப்பது. அது கடவுள் என்று ஏமாற்றப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை பேய்க்கு ஒப்பு கொடுப்பது. எங்களுடைய முன் சந்ததி அவர்கள் தங்களுடைய நாவினால், தங்களுடைய வாயினால், வார்த்தைகளிலே ஒப்பு கொடுத்தார்கள். பொல்லாத வையண்ணாவிடத்தில், காவனாவிடத்தில், பாம்பிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். கடைசி பரியந்தம் இரு என்று சொல்லி. இப்ப சொல்லுங்க, இது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் இருக்கு. இந்த தீ கடப்பாங்க, ஜாதகங்களை பார்ப்பாங்க, அந்த காவடி எடுக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்குதெல்லாம். சட்டி தூக்குறது, குடம் தூக்குறது, மடிப்பீச்சை எடுக்கிறது, ஊர்பட்ட மற்றது ஒப்பு கொடுக்கிறது, கோழி கொடுக்கிறது, ஆடு கொடுக்கிறது. அப்போ ஆகையினால நீங்கள் நினைத்து பார்க்க வேணும் உங்கள் வாழ்க்கையில் அல்லது முன் சந்ததியில் இப்படி செய்தார்களா, இப்படி நடந்திருக்குதா. அப்படியானால் நீங்கள் அடுத்ததாக சிந்திக்க வேண்டியது, அதை எழுதி நான் இப்படி செய்தேன் 1, இப்படியாக செய்தேன் 2, இப்படி செய்தேன் 3 எழுதி சரியான இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு அது உடைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள்
கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அவள் உடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் தைரியமாக கை வைத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல அது உடைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது உடைக்கப்படவில்லை என்றால் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஓம் நான் உடைத்தேன், எங்கே போய் இப்படித்தான் நான் ஒரு சபைக்கு போனேன், அங்கே பாஸ்டர் கை வைத்தார், இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு என்றார், கொண்டு விழுந்தேன், அதோட சரிதானே? அது இல்லை, அது இல்லை. நீங்கள் எழுதினது ஒவ்வொரு லெட்டர், ஒவ்வொரு உடன்படிக்கை, ஒவ்வொரு ஒப்பந்தம். உடன்படிக்கை என்றால் இருவருக்குள்ள ஒரு மனம், 2 பேருக்குள்ள வருவது, அல்லது 2க்கு மேற்பட்ட ஒரு கம்பெனி என்று எடுத்தால் ஒரு கம்பெனிக்குள்ள, சபை என்று எடுத்தால் சபையில் நாங்கள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து சில உடன்படிக்கைகளை பண்ணுவோம். இப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டும், இனி வார காலத்தில் எதிர்காலத்தில் நாங்கள் இப்படித்தான் நகர வேண்டும். ரூல்ஸ் போடுவது, இந்த ரூல்ஸுக்குள்ள தான் இருக்க வேண்டும், இதை விட்டு நாங்கள் வெளியில போகக்கூடாது. நான் சத்தியம் பண்ணுகிறேன், நான் சத்திய வாக்கு கொடுக்கிறேன், சத்திய பிரமாணம் பண்ணுகிறேன், அப்படியாக அவர்கள் சத்தியம் பண்ணுவார்கள். இதுதான் அந்த உடன்படிக்கை ஒப்பந்தங்க. அப்ப சத்தியத்தை நல்லா பண்ணு சிலையிலையும் பாம்புலையும் பேய்களையும் முண்டங்களையும் பொல்லாத ஆவிகளையும் வச்சு மனுஷண்ட காலில் விழுந்து பூசாரிட காலில் விழுந்து நல்லா வச்சிட்டு போண்டா உடனே போகாது. நல்லா இறுக்கி கட்டு டக்கண்ட அவிழுமா? அவிழாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கத்தான் வேணும், அதை ஆராய வேணும். அந்த கயிறு சில நூல் பாருங்க, காலில் சிக்கப்பட்டு அப்படி அங்கெல்லாம் சிக்கி எங்கெல்லாம் சிக்கி இடியப்ப சிக்கலாம் போயிடும். பிறகு அதை எடுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இப்படியோ வந்து இப்படியோ போய் இப்படியோ அவதிப்பட்டு திரிஞ்சு பிறகு பார்த்தா தொங்கல் எங்கவோ கிடைக்கும். மிக கஷ்டப்பட்டு தான் என்ன செய்ய வேணும்? எடுக்க வேண்டும். அதே போலதான் அது எங்கிருந்து வருகிறது, யார் ஒப்பு கொடுத்தா, அல்லது நீங்களே உங்களோட நாவுனால, அல்லது நீங்களாக போய் ஒப்பு கொடுத்தீங்களா, அல்லது சந்ததி ஒப்பு கொடுத்ததா, அது ஆராயப்பட வேணும், ஆராய்ந்து பார்க்க வேணும். அதை ஒவ்வொன்றாக கொண்டு வந்து தேவனுடைய அக்கினிக்கு முன்னாக அது உடைக்கப்பட கர்த்தர் பெரிய விடுதலையை கொடுப்பார். அதோட கடந்த காலங்களில் சபையில் நடந்த ஒரு காரியங்களும் இருக்குது, வீடியோ வாயிலாகவும் இருக்குது. சிலதை வெளியிட்டோம், சிலதை நாங்கள் வெளியிடவில்லை. சிலருக்கு 20 உடன்படிக்கைகள், சிலருக்கு 25 உடன்படிக்கைகள், சிலருக்கு 30-35 உடன்படிக்கைகள், சிலருக்கு 40 உடன்படிக்கைகள். சில உடன்படிக்கைகள் எழுதவே இல்லை. அது கலைக்கப்படுகிற நேரத்தில், பிசாசு கூச்சல் எடுக்கிற நேரத்தில் வாயப்பது சொல், எங்கிருந்து வந்த நீ யார்? நான் இந்நாள் தான் இங்கிருந்து வாரன், 8 தலைமுறையிலிருந்து வாரன், 5 தலைமுறையிலிருந்து வாரன், 4 தலைமுறையிலிருந்து வாரன், 7 தலைமுறையிலிருந்து வாரன், அப்படியாக சொன்னது. சரி, அவங்க என்ன செய்தாங்க, உனக்கு என்ன தந்தாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி செய்தாங்க, அது செய்தாங்க, அதுதான் நான் இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் உடைக்கப்பட்டா என்னால் இருக்க முடியாது. அதை உடைத்தோம், இயேசு விடுதலை கொடுத்தார். அதே போல உங்களுக்கும் விடுதலை கொடுக்க என் தேவன் ஆவலாயிருக்கிறார், உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த சட்டபூர்வமான இடம், அந்த சட்டபூர்வ அதிகாரம் உடைக்கப்படாமல் விடுதலை இல்லை. பிசாசு சொல்லுவான், நான் உரிமையோடு தான் வந்திருக்கிறேன். அப்ப உடைக்கப்பட வேண்டியது எது? உரிமை உடைக்கப்பட வேண்டும். விளங்குதா? பிசாசுக்கு உங்கள உரிமை இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, எபேசியர் 4:27, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என்னவா? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசு பலவந்தமாக வர முயற்சி பண்ணுகிறான். மனிதன் கதவை திறந்தான், பிசாசு பலவந்தமாக உள்ள நுழையலாம், யாரை விழுங்கலாம், யாரை கெடுக்கலாம், யாரை இல்லாமல் பண்ணலாம். அவன் பலவந்தமாக மனிதனுக்குள்ளே நுழைவதற்கு அவன் வழி தேடுகிறான். மனிதன், அதாவது நீங்க அல்லது நான், சில செயல்பாடு மூலமாக அல்லது வார்த்தை மூலமாக நான் இடம் கொடுக்கிற நேரத்திலே, கதவு திறப்படுகிற நேரத்திலே அவன் சீக்கிரமாக வந்து நுழைந்து விடுகிறான். ஏன்னா அவனுடைய தாகமே, அவனுடைய வாஞ்சையே
எந்த வழியால் சென்றால் இவனுக்குள்ள போய் பூரலாம், இவன் வீட்டுக்குள்ள எப்படி போகலாம், இந்த சகோதரிய சகோதரன் அல்லது இந்த சபைக்குள்ள இருக்கிற இந்த நபரை எப்படி தாக்கலாம், இவன் 24 மணி நேரமும் இவன் யோசனை பண்ணிக்கொண்டே இருக்கிறான். இப்ப நீங்க வார்த்தை கேட்குறீங்க, பிறகு வீட்டுக்கு போய் நீங்க வேற வேற யோசனையில இருப்பீங்க. ஆனால் எங்களுடைய எதிராளியாகி, எங்களுக்கு ஒரே எதிரி தான், யாரு? பொல்லாத பேய். எதிராளியாகிய சத்துரு, வேதம் சொல்லுகிறது, யாரை விழுங்கலாமோ யாரை கெடுக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அலைகிறான். அப்ப அவன் எப்படியாவது பூர வேணும். டக்கண்டு நீங்க ஏதாவது பேசி விட்டுருவீங்க, செத்தா நல்ல மண்டு விட்டுருவீங்க. உடன்படிக்கை மரணத்தோடு பண்ணப்பட்டது. அல்லது எங்களுடைய முன் சந்ததி அப்படி செய்திருப்பார்கள், சந்ததி அது இடம்தானே தேடுகிறான். அப்ப அது அவன் சொல்றான், இப்படி வந்தார்கள், என்னுடைய காலடிக்கு வந்தார்கள், எனக்கு இதை கொடுத்தார்கள், இதை செய்து கொடுத்தார்கள், தானமாக கொடுத்தார்கள். சில பேர் இருக்கிறாங்க, சில பிள்ளைகள் ஊனமாக பிறக்கிற நேரத்தில் கண் பிரச்சனை என்றால் கண் வளையம் செய்து கொண்டு கொடுப்பது, கையில பிரச்சனை என்றால் இந்த கை போல செய்து கொண்டு கொடுப்பார்களாம். கால் சரீர உறுப்புகள் ஏதாவது பழுதென்று டாக்டர் சொன்னால் உடனடியாக அவர்கள் தேடிய அந்த பொல்லாத பிசாசின் காலிலே விழுந்து இதை சுகமாக்கி விடு, இதை சுகமாக்கி தான் எப்படியாவது என்று சொல்லி ஏதாவது கொண்டு கொடுத்து விடுவார்கள். அதே போல சரீர உறுப்பை போல. கடந்த காலத்திலே அப்படியாக ஒரு சகோதரி வந்திருந்தாங்க, கண்ணால் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது. என்னென்று கேட்டேன், கண்ணால் தண்ணி வந்து கொண்டே இருக்குது, இப்படித்தான் ஒரு கண் வளையம் ஒன்று செய்து கொண்டு கொடுத்தது. இந்த பிள்ளை பிறக்கிற மகளை குறித்து பேசுகிறாங்க, மகள் பிறக்கிற நேரத்திலேயே பிரச்சனை இருந்தால், நான் இப்போ இத்தனை வயது, அதே பிரச்சனை திரும்ப வந்திருக்குது, அப்போ நீங்கள் சொன்னதை செய்துட்டீங்களான்னு சொல்லி நான் கேட்ட பொழுது, சொன்னதை சரியாக இன்னும் செய்து முடிக்கவில்லை, இன்னும் ஒரு சிலது செய்ய இருக்குது என்று சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், இனிமேல் அதை செய்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். அப்ப கண்ணால தண்ணி ஓடுது. இயேசு விடுதலை கொடுப்பார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார். அப்ப கட்டளை கொடுத்த பொழுது இன்னும் தாரை தாரையாக தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தது. பிறகு நாங்கள் கேள்விப்பட்டோம், தேவன் பூரண விடுதலையை அந்த சகோதரிக்கு கொடுத்திருந்தார். இந்த நான் சொன்னேன் மேல வாசித்தபடி, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்ப எந்தெந்த இடத்துல இடம் கொடுக்கப்படுகிறது பாருங்க. தொடர்ந்து செய்கிற பாவம் உங்களுக்கு தான் தெரியும், தொடர் பாவம், ஒவ்வொரு நாட்களிலும் பாவம். மற்றது மன்னிக்க முடியாத மனம், சகோதரனை சகோதரியை தாயை, மற்றது தகப்பனை அயலானை நண்பனை, அவர்களை கண்டால் ஒரு எரிச்சலும் ஒரு கோபமும் வருதல்ல. அந்த மன்னிக்க முடியாத அந்த மன்னிக்க முடியாத அந்த நிலையை பயன்படுத்தி பிசாசானவன் அங்கே வந்து விடுகிறான். மற்றது பாருங்க, விக்கிரக ஆராதனை மூலம் நானே தேவன், என்னை அன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று தைரியமாய் சொன்ன ஒரே கடவுள், ஒரே இறைவன், வானத்தை பூமி உண்டாக்கின எங்கள் யாவேயாம் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். மேலே வானத்தில், கீழே பூமியில், பூமியின் கீழ் தண்ணீரில் தேவன் உண்டாக்கப்பட்ட அந்த உருவங்களை போல, கல்லை போல, மண்ணை போல, மிருகங்களை போல உங்களுக்கு யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். இப்ப சொல்லுங்க, குரங்க படைச்சது யாரு? ஆண்டவர், நாங்க ஆராதிக்கிற தேவன். பாம்பை படைச்சது அவர்தான். இன்னொன்று பார்த்தேன் நான், நாங்க பாம்பு கூட அது ஆண்டவரால் படைக்கப்பட்டது தான். அது ஏதோ கொஞ்சம் பிசாசு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு, அந்த பாம்பு பொல்லாத விழுந்து போன தூதன் அங்கே வந்து பூந்து பாம்பை பயன்படுத்தி அவன் பேசினதால இன்றைக்கு பாம்பண்டா நாங்கள் என்ன செய்கிறோம் கொஞ்சம் வெறுக்கிறோம். ஆனால் இப்போ சொல்லுங்க, 1000 வருஷம் ஆட்சிக்குள்ள பாம்பு இருக்காதா? 1000 வருஷம் ஆட்சிக்குள்ள பாம்பு இருக்கும். ஒரு குழந்தை விரியன் பாம்பு புத்துக்குள்ள என்ன செய்யுமா? கையை போடும். அப்ப பாம்பு இருக்கும், ஆனா அது கொத்தாது, அது தேவ சுபாவத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் புதிதாக போகுது. தேவன் புதுப்பிக்க போகிறார். விளங்குதா?
ஆகையினால இப்ப எங்களுக்கு பாம்பை கொஞ்சம் பார்த்தா கோபம் வருதுதான். நாயை பார்த்தா என்ன செய்யும்? கோபம் வாரது போல. அப்ப விக்கிரக ஆராதனை, பாம்பு கடவுள் அல்ல. அதே பாம்பு உங்களை கொத்தும், அதே பாம்பு உன்னை அழிக்கும். குரங்கு கடவுள் அல்ல. பாஞ்சி பாஞ்சி வந்து உன்னை தலையை பிக்கும். சில பேர் தலைமுடிய காணல, பிச்சு வச்சிருக்கு போட்டு. பிறகு உங்களுக்கு வர இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் கிருபைய ஆசீர்வாதத்தை பொல்லாத குரங்கினாவி பறிக்கும். நீ பொக்கேட்டுக்குள்ள போடுவாய், அது அப்படியோ சின்னோரு ஓட்டையால தொமாரண்டு காலுக்குள்ளால வந்து கீழே விழுந்துடும். விழும் வரைக்கும் உனக்கு தெரியாது. உனக்குரிய ஆசீர்வாதம் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் அப்படி நடக்குது? அதான் நீ குரங்க கடவுளா வச்சிருந்தா என்ன செய்யும்? குரங்கட குணத்தை என்ன செய்யும்? காட்டும். சில பேருக்கு ஆடு கடவுள், சில பேருக்கு மாடு கடவுள். இது எல்லாம் படைக்கப்பட்டது. இதை படைத்தவர் நல்லா கையை தட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்றது யாதகம், மந்திரங்கள், யாதக மந்திரங்கள் குறி கேட்கிறது. அவன் சொல்லுவான், உனக்கு 35 நீ செத்து போயிடுவா. நீ 35 நினைத்து கொண்டிருப்பாய், சரியா 35 செத்து போவாய். ஏனென்றால் நீ அதை விசுவாசித்தாய். அது உன் வாழ்க்கையிலே, நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும். ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை விசுவாசி, இது உனக்கு வழிகாட்டும் என்று சொல்லி சொன்னார். நான் யாதகம், இந்த குறி சொல்றது, கைரேக, இதெல்லாம் நம்பினேன். உன் வாழ்க்கை சரியே வராது தம்பி. அப்படி என இல்லை, இப்போ அப்படித்தான் இருக்குது, தேஞ்சு போய் தான் கிடக்கிறேன். இதே அப்படி நாங்கள் ஃபிக்ஸ் ஆக்கிடுவோம். அது வரைக்கும் சொல்லி கொண்டு வந்திருப்போம், இப்போதான் என் லைஃப் இப்படி இருக்கு, இப்போ பாரு 2-3 வருஷத்துல இப்படியோ எழும்பி காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லி கொண்டு வந்த நம்ம யாராவது ஒரு யாதகக்காரி குறி சொல்றவள் குறுக்கறுத்திருப்பாள், கையை கொடுத்துட்டு அல்லது காலை கொடுத்துட்டு சொல்லியிருப்பாள், இதோட முடிஞ்சண்டு. அப்ப நான் உருப்பிடவே மாட்டேனா? அதை முடிஞ்சு. அதை நீ விசுவாசித்தால் நீ உருப்படவே. அப்ப இப்படித்தான் பொல்லாத ஆவிகள் வந்து நுழையுது. அதை விசுவாசித்தாய். தரித்திரத்தின் ஆவியோடு ஒரு உடன்படிக்கை அங்கே பண்ணப்பட்டது. ஒரு முன்னேற முடியாத ஒரு ஆவி இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அது முன்னேற விடாது. தரித்திரத்தின் ஆவி, பஞ்சத்தின் ஆவி. இது ஒரு உடன்படிக்கை வந்துடும். சில பேரை பார்த்து ஏசுவாங்க, நல்லா வயது போனார்கள், நீ நல்லாவே வரமாட்டா. உடனே சொல்லிவிட வேணும், இயேசுவின் நாமத்துல அந்த வார்த்தை என்ன செய்யறேன்? உடைகிறேன். உடைச்சி விடுங்க. நல்ல வயதான தலை பழுத்தாக்கள், நீ நல்லாவே வரமாட்டா. இயேசுவின் நாமத்துல அந்த வார்த்தையின் வல்லமையை. ஏதாவது பிரச்சனை வந்தோனே, 2 வருஷத்துக்கு முதல் அந்த கிழவி சொன்னவன் நீ நல்லா வரமாட்டாண்டு, அப்ப நீ அதை உனக்கு சொந்தமாக்கிட்டா. அந்த வார்த்தையை உனக்கு சொந்தமாக்கிட்டா. உடனடியாக சொல்ல முடியும், இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறனோடு அதை தூக்கி எறிஞ்சு போட்டு போ. கர்த்தர் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை பூட்ட முடியாத. அல்லேலூயா. நம்மள அம்மா சொல்ற, அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை 2, அதாவது 2வது ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாய் போகிறார்கள். ஏதாவது வீட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா அறிவில்லாமையினால் சங்காரமா போறாங்க. உண்மைதான். வடிவ அழுதிருக்கு பாருங்க, என் ஜனம் அறிவில்லாமையினால் அழிந்து போகிறார்கள். இன்னொரு டிரான்ஸ்லேட், இந்தியன் டிரான்ஸ்லேட், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரப்பட்டு போகிறார்கள், அழிந்து போகிறார்கள். அறிவில்லாத காரணம்தான் இந்த விக்கிரகங்களுக்கு பின்னாக ஹோய் ஹோய் ஹோய். கண்டதெல்லாம் தேவன். எம்மதமும் சம்மதம் தானே. எல்லா கடவுளையும் நேசிக்க வேணும். நரக தெய்வா, என்ன தெய்வா? நரக
தெய்வம் பாருங்க, குடும்ப வழக்கம் இதண்ட குடும்பத்தில் நான் வழக்கமா செய்து கொண்டு வாரது. வழக்கத்தை நிப்பாட்டு. எகிப்தின் பழக்க வழக்கத்தை நிப்பாட்டு. முதலாவது, நான் வழக்கமா தென்னை மரம் காய்ச்சா அதை இப்படி சீலையை கட்டி தண்ணி ஊத்துறேன். நான் கையை வச்சு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி போட்டு தென்னை மரத்தை விட்டு வாவலில் அதுக்கு போட்டு சாரியை சுத்தணும், சுற்றி கோசால போட்டு தண்ணி அடிக்கிறது முழு வாறு. வழக்கம் அண்டு பிள்ளைகள் பிறந்தா சூடு காட்டி வைக்கிறது எனக்கு தெரியாது. அம்மா 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 அம்மாட்ட கேட்டால் தான் தெரியும். அம்மா மார் ஐயோ வைத்துங்க. வழக்கங்களை என்ன செய்ய? முதலாவது சொல்லித்தரும். அந்த இந்த கிழவி என்றால் கோவிக்காதீங்க, வயதான ஆட்கள் சொல்லி தருவாங்க. வந்து கட்டாயம் இதை செய்யணும் பிள்ளை. இல்லம்மா நம்ம ஆண்டவர் அறிஞ்சாக்கள். இல்லை இல்லை, இது வழக்கம். என்னது வழக்கம்? சில பேர் வழக்கம் என்ன சரி செய்வோம், பாஸ்டருக்கு தெரியக்கூடா, பாஸ்டர்கிட்ட சொல்லி கிளி விட்டுறாங்க. சரியா? அது யாரு மனை சொல்றேன்? நான் உனக்கும் எனக்கும் தான் தெரியும், ஒருத்தருக்கும் தெரியும். சரியம்மா விளங்குதான்? வழக்கம், பாரம்பரியம், கட்டுக்கதைகள். பவுல் அழகா சொல்றேன், சில பேர் பாரம்பரியமான கட்டுக்கதைகளுக்கு பின்னாக போய் அழிந்து போகிறார்கள், ஏமாந்து போகிறார்கள். பாரம்பரியங்களை விட்டுருங்க. இயேசு எங்களுக்காக வந்தார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த புதிய ரத்தம் எல்லாவற்றையும் அழிச்சு எங்களை புதியவர்களாக மாற்றி இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் புதியதே செய்து கொண்டிருக்குது. எல்லாம் ஒவ்வொரு நாளும் புதியதே. ஒவ்வொரு நாளும் என்னவாம்? ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்கிறதான அந்த இரத்தத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறதுனால நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. பழையவைகள் ஒளிந்து போயின, என் வாழ்க்கையில எல்லாம் புதிதாயின. ஞான ஸ்நானம் எடுக்கக்குள்ள மட்டும் பழைய மனுஷன் மரித்தான், புதிய மனுஷன் பிறந்தான். ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு வழக்கங்களை செய்ய வேணுமெல்ல. வழக்கம் பழக்கம். அப்ப ஏன் ஞானஸ்நானம் எடுக்க சொன்ன? நீ பழசெல்லாம் போயிட்டு புதுசு வந்துட்டேன் போய் தானே அப்ப இல்லையா? இதோட என்ன செய்த வேண்டும்? பழசெல்லாம் விட்டுருங்க. இதை பாருங்க, இதுல சொல்லப்பட்ட புதியவைகளை பார்த்து செய்யுங்க. அதுதான் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. இருளின் செயல்பாடுகளில் ஈடுபடுவது, இதெல்லாம் நாங்கள் தவித்துக் கொள்ள வேண்டும். ரைட். மூன்றாவது, ஐ மோடுது. பார்ட் 2 தான் கொடுக்கணும் போல கிடக்கு, கொடுப்பான். மற்றது பாருங்க, 1 கொரிந்தியர் 10:20. 1 கொரிந்தியர் 10:20. அடக்க முடியாத வாய்கள் கேளுங்க, சாப்பாட்டு பிரியர்கள், புறஜாதிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பிசாசுகளுக்கே பலியிடுகிறார்கள். வார்த்தை தெளிவா சொல்லுது. பலியிடுகிறவைகள் தேவனுக்கு அல்ல, அதை யாருக்கு? பிசாசுகளுக்கே பலியிடுகிறார்கள். பொங்கலை பொங்கி முதல் அந்த அடையை என்ன செய்வாங்க? எடுத்து கொண்டு போய் பொல்லாதவைக்கு வச்சிருவாங்க. வச்சுட்டு சொல்றது எங்கள்கிட்ட படைச்சது அது, இது படைக்கல அண்ணன், இது படைக்கல தங்கச்சி. என்ன செஞ்சீங்க பின்ன? இது என்ன ஃபர்ஸ்டா நாங்கள் அள்ளிடுவோம், உங்களுக்கு தருவோம். பின்ன எங்கட சாமிக்கு நாங்கள் வைக்கணும் இல்லை, அதை ஃபர்ஸ்ட்டாக அள்ளிக்கொண்டு கிடக்கப்பட்ட 30 முக்கோடிக்கும் அதை சாப்பிடுங்கண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாய் வச்சிட்டு பானைக்குள்ளே இருக்கிறது அது படைக்கல. நான் நல்லா சாப்பிட்டு போட்டு இப்போ தரப்போகிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. பக்கத்தில் ஒருவன் வந்து கேட்பான், ஆறுக்குள்ள சாப்பாடு? இல்லை அவர் சாப்பிட்ட மிச்சத்தை தந்தவர். இல்லை இதை எனக்கு காணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை புது சாப்பாடு தான், அதை கொண்டு வா. இல்லை புதுசு வேணாம் எனக்கு, அவர் சாப்பிடுறது தந்தவர், மிச்சத்தை சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் அடை அவனுக்கு வச்ச கையோட, யாருக்கு? பொல்லாத பாம்புக்கு ஃபர்ஸ்டாக முதலாக எடுத்து வச்சதுக்கு பிறகு பானைக்குள்ள இருக்கிற எல்லாம் பொல்லாத ஆவி பொறுப்படுக்குது. அது பிசாசின் அபிஷேகத்தால நிரம்புது. அதான் சில பேர் நல்லா சாப்பிடுது. என்ன நடந்த
அடி வயிறு ஊத்துது. என்ன சாப்பிட்ட நீங்க? இல்லை பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஜெபம் பண்ணி போட்டு சாப்பிட்டியா? ஜெபம் பண்ணி போட்டு தான் சாப்பிட்டேன். நான் எதுக்கு பண்ணாங்க? இல்லை ஏதோ ஆண்டு. எந்த ஆண்டு? ஏதோ உங்களுடைய செத்தவங்களா 8 சாப்பாடு நல்லா அள்ளி கொண்டு ஃபர்ஸ்டா அம்மாக்கும் பெரிய பாக்கும் கொண்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வச்சிருவாங்க. அம்மா சாப்பிடுங்க. ஆனால் உயிரோடு இருக்க என்ன செய்திருக்க மாட்டாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அம்மாக்கு வடை விருப்பம், கிழங்கு விருப்பம், ஜெல்லி விருப்பம், பூ பிஸ்கெட் விருப்பம், கிரீம் பிஸ்கெட் விருப்பம். அம்மம்மா உயிரோடு இருக்க கேட்டுக்கொண்டே இருந்து எனக்கு பூ பிஸ்கெட் வாங்கித்தாங்க. செத்ததுக்கு பிறகு பூ பிஸ்கெட் அப்படியே நிறைஞ்சிருக்கும் படத்துக்கு முன்னால. என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாய் போகிறார்கள். உயிரோடு இருக்க கொடுத்துருக்கலாம். தயவு செய்து பூ பிஸ்கெட்டை இப்போ வாங்கி கொடு. உன் அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருக்கக்குள்ள பூ பிஸ்கெட்டை அதே அடிக்கடி சித்திப்பு. அம்மா உயிரோடு இருக்க என்ன செய்யணும்? பூ பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்துங்க. செத்ததுக்கு பிறகு என்ன பொறுத்த வந்து 8க்கே போகக்கூடாது. ஏன் தெரியுமா? அது ஒரு பேய். ஆண்டவர் பிள்ளை எல்லாருமே போயிருந்தா 5லையும் 4லையும் போய் சாப்பிடு, நல்லா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஜெபம் பண்ணி போட்டு இது ஆண்டவர் அறியாத கூட்டம் செத்தா அதுக்கு ஒரு படத்தை செய்து அதுக்கு முன்னால சகல மேஸ்மெலோவையும் சகல பூவிஸ்கேட்டையும் வச்சு பிறகு நான் கேள்விப்பட்டேன், ஆண்டவரை அறிந்த விசுவாசிகள் கதைத்து அந்த மரித்து போன தாயாருக்கு வைத்த சாப்பாட்டை கதைத்து சிரித்து அவர்கள் தூக்கி சாப்பிட்டார்களாம். இப்ப கேள்விப்பட்டான் ஒரு 3 நாளைக்கு முதல். என்ன செய்யும்? அந்த நபர் ஆண்டவர் அறியவும் இல்லை. அந்த நபர் உலகத்தில் இருந்த நேரத்தில் அந்த நபரை வைத்து ஆளுகை செய்ததும் கடவுளா இருந்ததும் பொல்லாத ஆவிகள், பொல்லாத பாம்புகள். அப்ப அந்த போட்டோவை வைத்து நீங்கள் சாப்பாடை மதை வைக்கிற நேரத்தில் செத்த அந்த நபரை கடவுளாக்குறீங்க. அந்த செத்த அந்த நபரின் காலில் விழுறீங்க. செத்த அந்த நபரை நீ கடவுளாக்குற பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கிற பொல்லாத அந்த சகோதரனை அழித்த மரணத்தினாவி அங்க பக்கண்டு பறந்து வந்துவிடும். வந்து நீயும் வாரியா போகலாமா என்ன செய்யும்? கேட்குமா இல்லையா? நீயும் வாரியா? கதவை தட்டும் தானே. பின்ன படத்தை தூக்கி எறி முதல் வழியில படத்தை தூக்கி எறி வழியில. அது வரைக்கும் கதவு தட்டும். எனக்கு கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் என்னமோ அப்படி செய்து வருது. ஒரு சொல்லேலாம் வாங்கினாலும் ஒரு மாதிரியா வருது. இது யாருக்கு? இது நம்மட அப்பாக்கு இருந்தது, நம்மட அம்மாக்கு இருந்தது. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அப்பா அம்மா கொழுவப்பட்டு இருக்கிறாங்க. சிவத்துல இல்லாம போமா பின்ன வச்சு திரி. முதலாவது என்ன செய்? தூக்கி எறி. இந்த மரணம் எல்லாம் ஒரு மரணம் கிடையாது. பைபிள் சொல்லுது அழகா, இது இந்த சரீரம் மரணிக்கிற பொழுது டிரெக்டாக அது இளைப்பாறுதலுக்குள்ளே போகுதாம். ஹல்லேலூயா. எங்க போகுது? இந்த சரீரத்துக்கு வார மரணத்துக்குரிய யாரும் பயப்படாதீங்க. ஒரு மரணத்துக்கு மாத்திரம் பயப்படுங்க. 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல், அதுதான் மெய்யான மரணம். நரக ஆதாளம். ஏதோ உலகத்தில் இருந்தாங்க, அம்மாண்டு இருந்தாங்க, அப்பாண்டு இருந்தாங்க, எங்களை வளர்த்தாங்க, பார்த்தாங்க, ஆவிக்குரியதில் நடத்தினாங்க, நல்லது செய்தாங்க. ரைட். இனி நாங்கள் ஆண்டவர் வார நேரத்தில் ஒருவேளை அவர் இந்த இதான் உண்டு அம்மா இதான் அப்பாண்டு காட்டுனா பார்ப்போம். அது பிறகு பார்ப்போம். இப்போ எனக்கு அம்மாவும் அவரே, என் அப்பாவும் அவரே, எனக்கு உள்ளதெல்லாம் அவரே என்று ஓட்டு. இப்போ அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கட்டி உதைக்கிறல்ல, எல்லாம் எனக்கு அம்மாவும் அவர் தான் அப்பாவும் அவர் தான் சொல்லி போட்டேன். முதல் கண் காண்ற உன் சகோதரனையும் கண் காண்ற அப்பாவையும் அம்மாவையும் ஆயுள கத்தர் பெருக செய்வாராம். விளங்குதா? அப்ப புறஜாதிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கு அல்ல பிசாசுக்கு பலியிடுகிறார்கள். அந்த விக்கிரகங்களுக்கு படைச்சது அந்த நாளில் செய்கிறது, அந்த என்ன சொல்றது,
சில விக்கிரக தேவனை அறியாத ஜனங்கள் நாடி தேடுகிற சில பண்டிகைகள் இருக்குதல்ல, பண்டிகைகள் வரும். இந்த மாதத்தில் இந்த பண்டிகை என்று வரும் எல்லாம். அப்படியான நேரத்தில் செய்து கொண்டு தாரதை நீங்கள் தவித்து கொள்வது நல்லது. எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த 8 சாப்பாட்டை நான் சாப்பிட்ட உடனே என்னுடைய வயிற்றுக்குள்ளே என்னவோ செய்ய ஆரம்பித்து நான் பலவீனப்பட்டு போனேன். இந்த படைக்கப்பட்ட இந்த பொங்கலை சாப்பிட்ட பொழுது பலவீனப்பட்டு போனேன். மற்றது போகக்கூடாது இந்த இடத்துக்கு நான் சும்மா தான் போனேன். மற்றது இன்னொன்று சொல்கிறேன், முடிக்க போகிறேன். இதை நான் பாட்டுவாக கொடுக்கலாம், வாரக்கிழமை வாங்க. செத்தத்துக்கு பிறகு 3ஆம் நாத்து பால் ஊற்ற போகிறது, 4ஆம் நாத்து போகிறது, 5ஆம் நாத்து போகிறது விட்டுருங்க. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதெல்லாம் ஒரு சடங்காச்சாரம். பிள்ளைகள் அங்கே நிற்கும், அந்த சவப்புதையல்கிட்ட நிற்கும். யாரை விழுங்கலாம் அல்லது யாருக்குள்ள பூரலாம். இதுவரைக்கும் அந்த தாய்க்குள்ள, அந்த தகப்பனுக்குள்ள, அந்த நபருக்குள்ள இருந்த பேய் அது ஒரு அழகான ஒரு இடத்தை தேடும். யாருக்குள்ள இப்ப பூரலாம் என்று நீங்களும் அந்த டைம் பார்த்து போவீங்க, பக்கன்னு உங்களுக்குள்ள பார்த்து போறோம். ஆகையினால சும்மா போனேன், நான் அதை தொடரல இதை தொடரல. இந்த கதையெல்லாம் நிப்பாடுங்க தயவு செய்து. 3ஆம் நாத்து போறது தாட்டிங்களா, வீட்டை வாங்க. தாட்ட உடனே வீட்டை வாங்க, முடிஞ்சது. இனி ராஜ்யம் வார நேரம் பார்ப்போம், ஆண்டவர் காட்டு நான் பார்ப்போம். ஆகையினால இப்போ உயிரோடு இருக்கக்குள்ள எல்லாத்தையும் என்ன செய்திருங்க, உங்கள் கடமைகளை செய்திருங்க. இதெல்லாம் ஒரு ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள். இதை செய்தவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இதோட முடிக்கிறேன், உடன்படிக்கை உடைக்கப்பட வேணும். அல்லது அந்த சகோதரனை, அந்த சகோதரியை அழித்த அந்த பேய் உங்களை சும்மா விடாது, உங்களை அழித்தே தீரும். உங்கள் சமாதானத்தை திருடியே தீரும். யாராவது இருக்கிறீங்களா அப்படி செய்தவங்க? அப்படி இருந்தால் உடனடியாக ரைட், இது உடைக்கப்படலை, நான் இப்படி செய்திருக்கிறேன், சவப்புதையில் படுத்திருக்கிறேன், அம்மான்னு சொல்லி படுத்திருக்கிறேன், அப்பான்னு சொல்லி படுத்திருக்கிறேன், இப்படி முழுதிரி ஒழித்திருக்கிறேன், பால் ஊற்றி இருக்கிறேன். ஒரு தம்பிக்கு நான் 3ஆம் நாத்து பால் ஊற்றினாராம் போய் சில பேரோட சேர்ந்து. திறத்த ஆரம்பித்தா போய் இந்த ஆட்டம் ஆடிச்சு. எங்கே எப்போ வந்த நின்று கேட்டேன், இவன் 3ஆம் நாத்து பால் ஊற்றினவன்டா. பத்தியா, நான் பொய் சொல்லலை, இதுக்குள்ளே இருக்கிறாங்க. பேர் சொல்ல விரும்பல, ரெக்கார்டிங்கில் வந்துரும்புறாரு. என்னன்னு பிடிச்சேன்னு என்று கேட்டேன். 3ஆம் நாத்தான் அவங்களோட பெரியப்பா சித்தப்பா என்ன தெரியாது, பாலூத்த வந்தான், அங்க பிடிச்சேன். பார்த்தீங்களா? அப்ப நீ யாரண்டு கேட்டேன். அவனோட பெரியப்பாவை அழிச்சது நான் தான். ரத்தங்கக்க வைத்து கொண்ட நான் அண்டிச்சு. இந்த பேர் உங்களுக்கு வேணுமா? வேணாம் தானே? அப்படியானால் நீங்க பண்ணின உடன்படிக்கை, உங்க முந்தின சந்ததி தெரிந்தது எல்லாம் எழுதப்பட்டு பிசாசன்னா போகாது. ஒவ்வொண்டாக ஆண்டவரே இதை மன்னியும், நான் அறியாமல் செய்தேன், இன்ன பேருடைய நான், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி இதை உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து ஊழியக்காரனுக்கு முன்பாக, உமக்கு முன்பாக இதை நான் இன்ன பேருடைய நான் அதை உடைக்கிறேன் முழுமையாக. அதிலிருந்து நாங்கள் வெளியாகிற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் நீங்கள் அடைவீர்கள் என்று ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த கிழமை போகும்.